Hi everyone. Yesterday was not able to connect with you. ரொம்ப மிஸ் பண்ணினேன் உங்களெல்லாம் அப்படின்றத ஹானஸ்டா சொல்லிக்கிறேன். பட் இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம், இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சே, இதை நம்ம பேச முடியலையே அப்படின்ற வருத்தம் எல்லாம் வந்துட்டு இந்த சீசன் யாருக்குமே கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு கான்டென்ட் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ அந்த ஃபைனலிஸ்ட் இப்போ 5 பேர் கிடையாது, 4 பேர்னு எடுத்திருக்கிற ஃபைனலிஸ்ட்டுங்க வந்துட்டு நீங்க இப்போ இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நாங்கள் புதுசா எதுவுமே சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். எல்லாமே மிக்சர் தான். என்ன சொல்றது, அவங்கனாலேயே வந்து நம்ம ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டோமா அப்படின்னுட்டுன்னு ஆச்சரியமா திரும்பி பார்க்குற அளவுக்கு மிக்சர் தான் அவங்கெல்லாம். லைக் சபரி. சபரி வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு ஒரு இதுல இருந்தாரு. என்ன சொல்றது, பார்வதிக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் திவாகர் எவிக்ட் ஆகி போன அந்த நாள் தான் வந்துட்டு என்னமோ நடந்திருக்கு, விச் வாஸ் நாட் டெலிகாஸ்டட் டு அஸ் அப்படின்றது. பட் வாட் ஹேப்பன்ன்றது இன்ன வரைக்குமே எனக்குமே கிளியர் பிக்சர் கிடைக்கல. திவாகரோட எவிக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சபரி என்ன டோட்டலா மியூட் ஆனது. நாட் என்ன ரிக்ரெட்டிங் ஃபார் பார்வதிஸ், இது அந்த கண்ணில் அடிபட்டதுக்காக எல்லாம் வந்துட்டு ரிக்ரெட் எல்லாம் பண்ணல. அது கேம். அது பார்வதிக்கு வந்தாக்கா அது கேம், அது டாஸ்க். நல்லா இப்படி வச்சு என்ன சொல்றது, ஒருத்தர் சொல்றாங்க அவன் என்ன இப்படியா வச்சு அடிச்சான் அப்படின்னா, ஆமா அப்படித்தான் வச்சு அடிச்சான். ஸோ அது டாஸ்க், அது ஹேப்பன்ஸ். கேம்ல அப்படித்தான் நடக்கும், டாஸ்க்ல அப்படிதான் நடக்கும். நாங்க யாரும் ஒன்றும் சொல்லல. அண்ட் பார்வதி டூ அது டாஸ்க், அது டாஸ்க்னு சொல்லித்தான் வந்துட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவா அந்த பொண்ணு. என்ன சொல்றது, கொஞ்சமாச்சும் மக்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணுங்க. நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கும் பிடிக்கலன்றது வந்துட்டு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனா ஒரு மனசாட்சின்னுட்டுன்னு ஒண்ணு இருக்கணும். கண் எதிரில் நம்ம பார்க்குறோம். தட் வாஸ் நாட் மேக்கப் எல்லாம் போட்டாக்கா அங்கே இருக்கிறவங்களே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அது மேக்கப் கிடையாது. அந்த கண்ணுல அந்த பொண்ணை அவ்வளோ கண்ணே திறக்க முடியாம ஒரு கோடு மட்டும், 2 லிட்டுக்கு நடுவுல ஒரு கோடுல மட்டும் பார்த்துட்டு இருந்தா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகினது, டே பை டே அது ரெக்கவர் ஆனதை பார்த்தோம் நாம. அந்த ரத்தம் கட்டி போன விஷயங்கள் அது கருப்பாயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன சொல்றது, ஜெல் ஆகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நாட்கள் எடுத்தது. என்ன சொல்ற, ஒரு ஷோக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அழகழகா ட்ரெஸ்ஸை போட்டு அழகா மேக்கப் பண்ணி நம்மள வந்துட்டு வெளிக்காட்டணும் அப்படின்றத எந்த பெண்ணுக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆண்கள் தெரியல எனக்கு, பெண்களை பத்தி நான் பேசுறேன் நான். ஸோ எல்லாருமே வந்துட்டு பெண்கள்ன்றப்போ வந்துட்டு ஒரு கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு ஷோன்றப்போ வந்துட்டு நம்மள வந்துட்டு நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது போட்ட அழகா இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸுக்கு அது போட்ட அழகா இருக்கும், இந்த ஜுவல் போடணும், இந்த மாதிரி ஆசைகளோட தான் வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு தன்னை கேமரா முன்னாடி காட்டுவா. பட் இந்த கண்ணுல இவ்வளவு அடிப்பட்ட அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு ஒருத்த மேல எந்த பழியும் சுமத்தாம ஒரு பெண் இருக்கிறாள் அப்படி என்றால் கையெடுத்து கும்பிடணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நான். மனிதம் மரித்து போனதா அப்படின்ற கேள்வி மட்டும்தான் வந்துட்டு எனக்குள்ள இருக்கு. என்ன சொல்றது, ரொம்ப குடஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் சபரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, டேக்கன் ஃபார் கிராண்டட்ன்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு வாட்டி வந்துட்டு பார்வதி தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, எட்டி உதைச்சிட்டு இருந்தாங்க பேக்ல. அப்போ சபரி இவங்க வந்துட்டு எட்டி உதைக்கிறதுக்கும் சபரி வந்துட்டு ஃபோர்ஸபிளி வந்துட்டு எட்டி உதைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கனி கனி வாஸ் வாட்சிங் ஓவர், கனியாவும் சம்மன் வித் வாட்சிங் தட். அப்ப அந்த சமயத்துல விளையாட்டா பண்ணது கூட வாண்டடா ரொம்ப ஃபோர்ஸபிளா உதைச்சு அந்த பொண்ணு போய் கீழே விழற, அது சிரிச்சிட்டு எழுந்துக்குது. என்ன மாதிரி பொண்ணுங்க அவெல்லாம். இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அடுத்தவங்க மேல பழி போடாம கான்டென்ட் 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 அத்தனை நாட்கள் வந்துட்டு அந்த லைவா வச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அது கூட ஒரு டாஸ்க்ல, ஒரு பிசிக்கல் டாஸ்க்ல த வே ஷி பிளேட், இதுல எந்த தப்பும் இல்லைன்றது தான் என்னோட இது. என்ன சொல்றது, இப்ப நீங்க அந்த மனிதம் பத்தி எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா யா, நான் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே படுத்தாதீங்க, முடிச்சு போடாதீங்க. ஏன்னா தட் வாஸ் பியோர்லி அ டிராமா.
எல்லாரும் இப்ப வந்திருக்காங்க உள்ள, எல்லாருமே சொல்றாங்க அது டிராமா டிராமான்னு சொல்லிட்டு. நேர்ல பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க டிராமான்னுட்டுன்னு. உள்ள பழகின கண்டஸ்டங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது டிராமான்னு சொல்லிட்டுன்னு. இன்னும் எத்தனை நாளைக்கு நாடகம் நடத்த போறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து? சோ நீங்க அவமானப்படுத்தினது, அசிங்கப்படுத்தினது வந்துட்டு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கும்னா, அவங்க அம்மா ஒரு இது போஸ்ட் போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே வலிக்குதுங்க. உண்மையிலேயே வலிக்குதுங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்றது, அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு உள்ள வந்துட்டு ஒரு வலியும் வேதனையும் இருக்குமா, என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கலன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்கங்க. அது என்ன சொல்றது, ஒரு வயதான தாயின் கண்ணீருங்க அது. ஒரு பெண்ணுக்காக ஒரு தாய் வேற என்னங்க பண்ண முடியும்? எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமா இருந்தது அது படிக்கிறப்போ. அவங்க அம்மாவோட அந்த போஸ்ட் நானும் என் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்கேன் நான். இந்த வலியை தயவு செய்து யாருக்கும் கொடுக்காதீங்க, வேண்டாங்க, போறவங்க பார்வதியோட முடிச்சிடுங்க. இப்போ வந்துட்டு பார்வதியும் அவங்க அம்மாவும் வந்துட்டு கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் அந்த முகமே செத்து போயிருக்குங்க. அவங்க அம்மா ஆகட்டும், அந்த பொண்ணு ஆகட்டும். ஏங்க இது வந்துட்டு என்ன சொல்றது, அந்த பொண்ணு மேல என்ன மாதிரி முதிரை குத்தி வெளியில அனுப்பியிருக்கீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி வேண்டாம். இந்த சாஷோ ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற மனுஷன் திவு திவுன்னு கொஞ்சிட்டு இருக்கிறதாகட்டும், அரோராவா கொஞ்சிட்டு இருக்கிறதாகட்டும், யோ மைன்னு சொல்றதாகட்டும், யோ மை கேர்ள்ன்னு சொல்றதாகட்டும், அவர் கண்டஸ்டன்டாங்க. நாங்க இது வரைக்கும் அந்த வாய்ஸுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க சீசன் 8 வரைக்கும். இப்போ அந்த வாய்ஸ் இட் இஸ் அ ஃபிளர்ட்டிங் வாய்ஸ் அது. இந்த வாய்ஸுக்கு வந்துட்டு இத்தனை பெண்கள் வந்து அந்த இடத்துல எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்ன்ற கேள்வியை நான் எழுப்புறேங்க. ரியல்லி ஹாரிபிள். விஜய் சேதுபதி ஆகட்டும், அந்த பிக் பாஸ் வாய்ஸ் ஆகட்டும், ரெண்டு பேரும் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத அரோராவை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஷி டோன்ட் இவன் டிசர்வ் டு பி த. அட்லீஸ்ட் துஷாரை எலிமினேட் பண்ணாம இருந்திருந்தால், துஷார் வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருக்கலாம். He is having some stuff. What the bloody hell Aurora is having, I don't know. ஏங்க இன்ஸ்டால ஆபாசமா வந்துட்டு வீடியோ போடுறதெல்லாம் வந்துட்டு ஒரு சோஷியலுக்கு இது சோஷியல் வெல்ஃபேர் எடுத்துக்க முடியுமாங்க? என்ன சொல்றது, அந்த பொண்ணுக்கு இந்த பிக் பாஸ்க்குள்ள வந்ததுக்கான ஒரு இது அதோட வேல்யூ கூட தெரியலங்க. எனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடுச்சு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. த வே ஷி இஸ் டாக்கிங், ஆத்திரம் வருதுங்க, எரிச்சல் வருதுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க தெரியுங்களா? இந்த பொண்ணு ரொம்ப கூலா சொல்றா, இது எனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சது. சோ ரொம்ப ஈஸியா அந்த ஃபைனலிஸ்டுக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஒண்ணுமே பண்ணாம the way she was using Parvati and Kamrudin and the way she was playing with their emotions and feelings. என்னங்க பண்றீங்க நாட்டுல? எங்க கத்தி எடுத்து குத்தினா கூட அந்த வலி வந்துட்டு போயிடுங்க. மனசுலயும் அந்த ஃபீலிங்ஸ்லயும் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு விளையாடி இருக்காங்க. ஒரு பிக் பாஸோட வேல்யூவே தெரியாம, ஃபைனலிஸ்ட்னாக்க என்னன்ற அந்த வேல்யூ கூட தெரியாம அந்த 4 ஃபைனலிஸ்ட்ல வந்து நின்னுட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு கேக்குறா, வினோதோட அந்த பேனர் வந்துட்டு அவ்வளவு பெருசா இருக்கு, அது வைக்காம இருந்திருந்தாக்க நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே, நத்திங் மோர் டு ஆட். இல்ல இதுல என்ன இருக்குங்க பேசுறதுக்கு? வினோத் வந்து வினோதோட பேனர் அவ்வளவு பெருசா இருக்கிறதுக்கு அது ஏன் வச்சீங்க அப்படின்ற கேள்வி அந்த பொண்ணு கேக்குது. ஆனா இது வந்துட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியோ இல்ல வந்துட்டு இந்த மாதிரி பேனர் எல்லாம் வச்சு இது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா விஜய் சேதுபதியும் அந்த பிக் பாஸ் பண்ணிருப்பாங்கங்க, வச்சிருக்க மாட்டாங்கங்க. என்ன சொல்றது, ஃபேவரிங் திவ்யா அண்ட் அரோரா. சத்தியமா புரியல. என்ன சொல்றது, வின்னிங் எ டைட்டில் இஸ் சம்திங் than பர்ச்சேசிங் எ டைட்டில். இதுக்கு எதுக்குங்க டேலண்ட்
டேலண்ட், இது என்ன ஆட்டிடியூடு, அந்த வெங்காயம் அந்த வெங்காயம் சொல்லிட்டு என்னங்க தேவை இருக்கு இதுக்கெல்லாம்? ஸோ ரியாலே இப்போ நாளைக்கு ஃபினாலே, இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிக் பாஸ் அந்த கமலாசன் சீசன் அந்த 7 சீசன்ஸ்ல நாளைக்கு ஃபினாலேனா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்னுட்டு பாருங்க. யாருக்குமே எந்த இதுவுமே இல்லைங்க. என்ன சொல்றது, பிக் பாஸ் இதுல இருந்து ஒரு பாட்டை போட்டு, ஒரு சோகமான ஒரு பாட்டை போட்டு அழ வச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நடக்குது அங்க. இதுல ஒரு ஏவி போட்டாக்கா அதுல வினோதம் திவாகரன் சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. தூன்னு ஒருத்தர் ஒருத்தி துப்பிட்டு இருக்காங்க. இதுல அந்த பேப்பர் ரவுடி பிரஜன் எந்திரிச்சு நாட்டாம பண்றாரு. ஒரு ஏவி கூட உங்களால வந்துட்டு அனுபவிக்க முடியல அப்படின்றப்ப வந்துட்டு என்ன மாதிரி ஃபைனலிஸ்ட் நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மலிவு விலை, இந்த ஒரு என்ன சொல்ற, யாரையும் ஹர்ட் பண்றதுக்காக இல்ல, இன்ஸ்டால எல்லாம் வந்துட்டு யாராச்சும் வந்து லைக் நயன்தாரா டான்ஸ் இல்ல த்ரிஷாவோட டான்ஸ் எல்லாம் போட்டாக்கா அதுல கிண்டல் பண்றதுக்காக சில வரிகள் வரும். மலிவு விலை நயன்தாரா, மலிவு விலை த்ரிஷான்னுட்டுன்னு. ஆனா பிக் பாஸே மலிவு விலை பிக் பாஸா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றப்ப வந்து, ஆனா கொஞ்சம் யோசிக்க தோணுது. விஜய் சேதுபதிக்கு இந்த கண்டஸ்டன்ட் தானே வருவாங்க. வாட் மோர் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம்? இல்ல வாட் மோர் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபார் ஹிம்? ஸோ ஃபைன். எல்லாருமே கிளம்பியாச்சு இன்னைக்கு. ஃபினாலேக்கு ரெடி ஆகுறாங்க. இதுல திவ்யாவுக்கு வருத்தம். உங்களோட ட்ரெஸ்ல வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறாங்க. என்ன ஃபைனல்ஸ்ல வந்துட்டு என் கையை விஜய் சேதுபதி தூக்குறப்போ வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டா இருக்கக்கூடாது, ஏன்னா அது ஸ்லீவ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அதுக்கு கை ஸ்லீவ் எல்லாம் வச்சு தைச்சி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ட்ரெஸ்லன்னுட்டுன்னு சில என்ன விஷயங்கள் வெளியில வருது. ஆனா எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஐ ஐ கோ அனலைஸ் திங்ஸ். இஸ் இஸ் ட்ரூ, இஸ் இஸ் ட்ரூ, வாட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தே, கமலாசன் என்ட்ரி ஆயிட்டாரா, இவங்க என்ட்ரி ஆயிட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு எந்தும் வந்துட்டு இந்த சீசன் கிடையாது. என்ன இப்ப நான் இந்த ரிவ்யூ கொடுக்கறது உங்களுக்காக மட்டுமே. என் ரிவ்யூ வந்துட்டு நேர்மையா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்களுக்காக மட்டுமே தான் இந்த ரிவ்யூ கொடுக்கப்பட்டிருக்கே தவிர இந்த பிக் பாஸ்க்காக எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மனசளவுக்கு வந்துட்டு நானே வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த ரெட் கார்டு கொடுத்து அவங்களோட அந்த வாழ்க்கை அழிஞ்சதுக்கு உண்மையிலேயே வந்துட்டு நான் கண்ணீர் விட்டுருக்கேன். திஸ் இஸ் நாட் அ ஜோக். என்ன இதுக்கெல்லாமா அழுவாங்கன்னாக்கா இல்லைங்க, உங்களுக்கு புரியலைங்க. என்ன சொல்றது, இதுக்கு மேல அவங்க லைஃப கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க. ரெட் கார்டு கொடுக்கறது, இப்ப என்ன சொல்றது, ரெட் கார்டு கொடுக்கறது சாதாரணமா இது என்ன போத்தன் சொன்னாரு, பேப்பர் தானே கிழிச்சு போடாது இதுன்னெல்லாம் கிடையாதுங்க. லைஃப் லாங் தே ஹாவ் டு ஹோல்ட் தட். ஆனா இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்துட்டு நீங்க எந்த ஏவி போட்டாலும் பார்வதி கம்ருதீன், பார்வதி கம்ருதீன் அந்த அளவுக்கு இருக்கு. அந்த பார்வதி கம்ருதீன் இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையாங்க. அப்புறம் என்ன இதுக்குங்க கொடுக்குறீங்க ரெட் கார்டு? இப்ப இது கொஸ்டின் நிறைய வந்ததுனால ஹர்ட் தட் விஜய் சேதுபதி இட் செல்ஃப் பாருக்கும் கம்ருதீனையும் கால் பண்ணதா கேள்விப்பட்டிருக்கேன். கம்ருதீன் இஸ் கமிங் போல இருக்கு, பட் பார்வதி வந்துட்டு ஷீ இஸ் இன் மதுரை, நாட் ஏபிள் டு கம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். பட் ஷீ வில் கம்ன்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அனலைஸ் தட். எந்த இதுல வந்துட்டு அவங்க வருவாங்க, அடுத்தவங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. இதுல வந்து பிக் பாஸோட ஒன்னே ஒன்று உருப்படியா இவங்க பண்ணின ஒரு விஷயம் என்னன்னா, அங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தர் பேரும் சொல்றப்போ, இன்னியோட வந்துட்டு உங்களுக்கு கடைசி நாள், இது வரைக்கும் நீங்க பிக் பாஸ் வீட்டில் பயணிச்சது அப்படின்னு சொல்றப்போ ஒவ்வொருத்தர் பேர் சொல்றப்போ கம்ருதீன் பாருவோட பேர் வந்தது. அந்த பேர் நந்தினி பேரும் வந்தது. அந்த பேர் வர்றப்போ எல்லாரும் அவங்கள அறியாமல் எல்லாருமே எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணாங்க. இதுல திவ்யா அண்ட் அரோரா மட்டும் அந்த இடத்த வச்சு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சுக்கவே இல்லை. அவங்களோட ரெட் கார்டு கொடுத்தவங்களுக்கு ஏன் கிளாப் பண்ணணும்? தட் வாஸ் என்ன ரெட் கார்டு தட் ஹாஸ் டு பி இஷ்யூ டு பிபி டீம், நாட் பாரு அண்ட் கம்ருதீன். For your kind information, Divya and Aurora, care of Sasho Space, Vijay Sethupathi.
இது ரெட் கார்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் கொடுக்கணும். ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு அடுத்தவங்கள வந்துட்டு ஒரு டாஸ்கை பண்ண விடாம ஒரு பிசிக்கல் டாஸ்க் கொடுத்துட்டு அவங்கள வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மென்டலா பிசிக்கலா ஹெல்த்தியரா இல்லாத பர்சன், இந்த மாதிரி ட்ராமாஸ் நிறைய அண்டர்கோயிங் பர்சன் ஒரு பேஷண்ட்டை இந்த இடத்துல விட்டு வேடிக்கை பார்த்ததுக்காக இவங்கெல்லாம் தான் வந்துட்டு அது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அண்ட் தே வில் பி பனிஷ்ட் இஃப் தே கோ லீகல். தே மீன்ஸ் பார்வதி அண்ட் கம்ருதி. அவங்க 2 பேர் பார்வதியும் கம்ருதியும் இதை லீகலா கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா பிக் பாஸ் அந்த டீம் வில் பி பனிஷபிள். எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா இது நடக்கும். இது அதுக்கு தான் வந்துட்டு இப்ப எல்லாம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சாண்ட்ரா மேடம் இன்னமும் நடிப்பை நிறுத்தல, இன்னமும் நடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா தானே பண்ண, மக்கள் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னுட்டு மக்கள் மேல பாரத்தை போட்டிருக்காங்க, குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க மக்கள் மேல. ஸோ மக்கள் பதில் சொல்லுவாங்க அவங்களுக்கு. இதுல அரோராக்கு வந்துட்டு பிக் பாஸ் வாய்ஸ் சொல்றது என்னன்னா, யாரும் இல்லைன்னெல்லாம் வருத்தப்படாத அரோரா, எல்லாரும் வந்துட்டு உன்னை அவர்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் ஏத்துக்க மாட்டேங்க. எங்க வீட்டு பொண்ணால நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவே வேண்டாம், ஏன்னா இந்தியன் பேரண்டில் எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன பொண்ணெல்லாம் வந்துட்டு வீட்டுல வச்சுட்டு இருக்க முடியாது. என்ன சொல்றது, நம்ம அதை சோசியல் மீடியால அவங்க லீக் பண்ணினப்போ வந்துட்டு எனக்கு கஷ்டமா இருந்தது, இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு. பட் ஐ saw those videos which was very worst. ஸோ எங்க வீட்டு பெண்ணெல்லாம் கிடையாது அரோரா, நீங்க வச்சு கொண்டாடுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ 4 மிக்சர்ஸும் நாளைக்கு ஃபினாலே போறாங்கன்றது மட்டும்தான் ஹைலைட். ஸோ தேர் இஸ் நத்திங் மோர் டு ஆட்னு நினைக்கிறேன் நான். ஸோ லெட்ஸ் சி டுமாரோ என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ.